நல்லா ருசியா இருக்கும்னு சொல்லி இந்த கனிகளை என்ன செய்வாங்க, பறிச்சு சாப்பிட்டுக்குறாங்க. காட்டு பகுதியில இந்த வேலைக்கருவை, இந்த கள்ளி இதுகள் எல்லாம் முளைக்கும் போது அதோட சேர்ந்து இந்த ஈச்சமரம்லாம் முளைக்கும் பாருங்க, அது மாதிரி இந்த அராக்கு மரத்தினுடைய மரங்க முளைச்சிருக்கும். அதனுடைய கனிகள்லாம் அப்படி இருக்கும். இந்த கனிகளை யாரு சாப்பிடுவாங்கன்னா பெரிய மேல்தட்டு மக்கள் சாப்பிடுற கனி இல்லை இது. இதெல்லாம் யார் சாப்பிடுவா? சும்மா தெருவில் போறவன் வரவன். இந்த கோவை பழம்னு ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தை உயர்ந்த ரகத்தில் உள்ளவங்க மார்க்கெட்ல சாப்பிட மாட்டான். கிராமத்தில் போனீங்கன்னா அங்க கோவை பழம் இருக்கும், அது பிச்சு சாப்பிடுவான், அது டேஸ்டா இருக்கும். இப்படி இந்த கீழ்த்தட்டு மக்கள் பொருளாதாரத்தில் வசதியில கீழ்த்தட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய கனி அந்த காட்டோரத்தில் முளைக்கக்கூடிய கனிகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த அராக்கு மரத்தினுடைய போய் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க, ஜாபீர் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அராக்கு மரத்தை கண்டுறாங்க, எங்க பழம் இருக்காங்க பறிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க பறிக்கும் போது நல்லா கருப்பா பார்த்து பறிங்க, கருப்பு கலரா இருக்கணும், அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு கரெக்டா இந்த கனியை பத்தி இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கீங்களே, நீங்க ஆடு மேய்ச்சிருப்பீங்களோ அப்படின்னு ஒரு கேட்கிறாங்க. நீங்க ஆடு மேய்ச்சிருப்பீங்க, அந்த ஆடு மேய்க்கிற அளவுக்கு எல்லாம் தெரியும். ஒரே காட்டுல செடி கிரி ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கு தான் இந்த பழம் நல்லா இருக்கு, இந்த பருவத்தில் நல்லா இருக்கு, சிகப்புனா நல்லா இருக்காது, செங்காயம் நல்லா இருக்காது, கருப்பா இருந்தா ருசியா இருக்கு. இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, நீங்க எல்லாம் உயர்ந்த தரத்து மக்கள், எங்களை மாதிரி ஆடு மேய்க்கிற ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியும், உங்களை மாதிரி ஆளுகளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நீங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆள் மாதிரில தெரியுது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஆமா ஆடுதான் மேய்ச்சிருக்கிறேன், அதை வச்சுதான் எனக்கு தெரியுங்கிறாங்க, நான் ஆடு மேய்ச்சவன் தான். அப்ப இந்த ஆடு மேய்ப்பதுல ரொம்ப தேர்ந்து ரொம்ப நாள் மேய்ச்சிருக்கிறாங்கன்னு வழங்குது. இதை ஒரு நாள் ரெண்டா மேய்க்கல, அந்த காட்டுல உள்ள செடி கூட்டி அதனுடைய வகை, அதனுடைய டேஸ்ட், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. காட்டுல முளைக்கக்கூடிய செடி கொடிகளை பற்றிய உள்ள ஞானம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 40 வயசுக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்குது. இதுக்கு ரெக்கார்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சாங்கன்னு ஒருத்தர் சொன்னா 100% ரெக்கார்டு சஹீஹுல் புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்குது, அத்தனை ஹதீஸ் நூல்கள்ல இது இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அவங்க வாயினால சொன்ன செய்தி. அதனால இது எதனால இது மட்டும் இடம்பெற முடியுது? இது 40 வயசுக்கு முந்தின சம்பவமா இருந்தாலும் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாயால் சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ரெக்கார்டு அது, அதை கண்டிப்பா பதிவு செஞ்சிருவாங்க. பதிவு செஞ்சாலும் நமக்கு அது கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் கிடைக்குது 40 வயசுக்கு முந்தின சம்பவங்கள்ல. என்ன சம்பவம்? இந்த காபத்துல்லா இருக்குதுல்ல, காபத்துல்லா ஒரு திருப்பி கட்டணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சிதிலம் அடைஞ்சு பாலடைஞ்சு போயிடுச்சு. இந்த காபத்துல்லாவை திருப்பி ஒருக்கா நம்ம கட்டணும், இடிஞ்சு உளுந்துரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி குறைஷிகள்லாம் சேர்ந்து காபத்துல்லாவை இடிச்சு போட்டு புதுசா கட்டுறாங்க. அந்த புதுசா கட்டும் பொழுது அந்த கட்டுமான பணி இருக்குதுல்ல, அதுல எல்லாரும் பங்கெடுக்கணும். சில ஊர்களில் கிராமங்கள்ல அந்த கோயில் கட்டுறதா இருந்தா ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க, கூலிக்கெல்லாம் ஆள் பிடிக்க கூடாது, ஒவ்வொருத்தரும் ஆள் அனுப்பி மண்ணு தூக்கணும். அந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் கர சேவை, அதாவது இந்த வேலையை சேவையா செய்யறது, அந்த மாதிரியான கூலி இல்லாமல் வேலை செய்யணும் ஒரு இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் காபாவை எல்லாரும் கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்ட அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்க சொல்றாங்க, நானும் அந்த காபாவை கட்டுவதற்கு கல் சுமந்தவன், இந்த காபாவை கட்டுவதற்காக வேண்டி கல் சுமந்திருக்கிறேன். எல்லாரும் சுமக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ல சுமந்திருக்கிறாங்க. அத கூட இன்னொரு சம்பவத்தில் எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா கட்டுறதுக்காக வேண்டி கல்ல சுமக்கும் பொழுது கீழே துண்டை கட்டி தானே கல்ல சுமக்குவாங்க. அப்ப அப்பாஸ் இருக்காரு, அப்பாஸ் பெரியத்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அப்பாஸ், அவரும் ஏதோ கல்ல மண்ண சுமந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தலையில இந்த கல்ல சுமக்குறீங்கள, தோல் பூஜ்யத்துல சுமக்குறீங்கள, தோல் பூஜ்யம் காய்ச்சி போயிடும், இப்படி சுமக்க கூடாது, கீழே கட்டிருக்கிற வேட்டையாவது தோல்ல போட்டு அதுல சுமந்துகிட்டு போ அவர் சொல்றாரு. அந்த மக்களுக்கு அது நாகரிகம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தாவா இருந்தாலும் அது ஒரு மாதிரியான சமுதாயம் தானே. இந்த கீழே ஆடை இல்லாட்டாலும் பரவாயில்லை, கீழே உள்ள ஆடை அவுத்துட்டு, ஏன்னா கள்ளத்துக்கு தோல்ல வச்சா தோல் காய்ச்சி போயிருமாங்க, துண்டத்துக்கு போட்டுற மேல, அதுக்கு மேல கல்ல சுமந்தா என்ன செய்யாது, வலிக்காது, தோல் பட்ட காய்ச்சி போகாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அப்பாஸ் சொல்றாங்க, நீ வெறுமன கல்ல சுமக்க கூடாது, நீ வேட்டியா ஊத்துன்னு செஞ்சுக்க, தோல்ல போட்டு சுமந்துக்கான்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படி செஞ்சிடறாங்க. வேட்டி அவுத்து டக்குன்னு தோல்ல தூக்கி போட்டு என்ன செய்யறாங்க, அதை கல்ல சுமந்தாங்க. சுமந்த உடனே என்ன ஆச்சுன்னா
அவங்களுக்கு அந்த கூச்சம் உணர்வுல தாங்க முடியாம வெட்கத்துல மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துடுறாங்க. தோல்ல தூக்கி போட்ட உடனே அவங்களா போட்டாங்களா இவர் உருவி போட்டாங்கன்னு தெரியல. பெரியத்தா தானே இவர் பெரியத்தா. இந்த சம்பவம் சில பேர் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்ல. அப்பாஸ் போய் கண்டிச்சு அறிவுரை செய்யற அளவுக்கு இருந்தா சின்ன வயசுல நடந்திருக்கணும். இது எப்ப நடந்திருக்கணும்? 35 வயசுல சொல்றாங்க. 35 வயசுல வேட்டி உருவ அளவுக்கு போக மாட்டாங்க. வழங்குதா? அதுக்கு சான்ஸே இல்ல. சில பேர் அப்படித்தான் சொல்றாங்க. இது 35 வயசுல நடந்துச்சுன்னா எழுதி வச்சிருக்காங்க. அது வயசு இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்படல. ஆனா மக்களோடு சேர்ந்து கல்லை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் நீ தோள்பட்டையில உன்னுடைய வேட்டியை ஊத்தி தோள்பட்டையில போட்டுக்க, அதுக்கு மேல அந்த கல்லை சுமந்துக்க, உனக்கு தோள்பட்டை வலிக்காது என்று சொன்னதாகவும், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்ச உடனே அதுக்கு அவங்க அப்படியே மூர்ச்சையாகி கீழே ஆடை இல்லையில, கீழே ஆடை வேட்டி இல்லையேன்னு சொல்லி மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டதாகவும், விழுகும் பொழுதே என் வேட்டின்னு கத்திட்டே விழுந்தாங்களாம். இசாரின்னு சொன்னாங்கன்னு வருது. அப்படின்னா அவங்களா அவுக்கலன்னு விளங்குது. நானா அவுத்திருந்தா வேட்டின்னு கத்துவாங்களா? வேட்டின்னு எப்ப கத்துவீங்க? குளத்துல குளிக்கும் உருவிட்டு கத்துவீங்க, வேட்டின்னு கத்துவீங்க. அல்லது அவங்களுக்கு போயிட்டு கத்துவீங்க, வேட்டின்னு கத்துவீங்க. அப்ப வேட்டின்னு கத்துனாங்கன்னு வருது. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா இசாரி என் வேட்டின்னு கத்திருக்கிறாங்க. அப்படி கத்துனாங்கன்னு சொல்வதில் இருந்து என்ன விளங்குது? இவர் பெரிய ஆள், அப்பாஸ் பெரியத்தா, இவங்க சின்ன பிள்ளைன்னா தூக்குற அளவுக்கு உள்ள பிள்ளை. ஒரு 10 வயசா இருக்கலாம், 12 வயசா இருக்கலாம், ஒரு 15 வயசா கூட இருக்கலாம். ஏதோ கல்லு தூக்குற வயசு, அந்த வயசுல இருந்திருப்பாங்க. என்ன வேட்டி உருவிருப்பாரு, அவரு உருவி தோளத்துக்கு போட்டு மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க. அதனால வேட்டின்னு கத்திருக்கிறாங்க. என் வேட்டின்னு கத்திருக்கிறாங்க. அந்த ஒரு தடவைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாணமாக ஒரு காலத்திலும் காணப்பட்டதே இல்லை. அந்த ஒரு டயத்துல வேட்டி உருவினாங்களே, அந்த ஒரு டயத்தை தவிர அவர்களை நிர்வாணமாக எந்த கட்டத்திலையும் செஞ்சதை யாரும் கண்டதே கிடையாது என்று ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 351வது ஹதீஸ்ல இருக்குது. அதே புகாரியில 1479வது ஹதீஸ்ல இருக்குது. இதெல்லாம் காபத்துல்லாவை கட்டுறதுல அவங்களுக்கு என்ன இருக்குது? பங்கு இருந்திருக்கு. அந்த காபத்துல்லாவை கூட எப்படி கேட்டா முறையா கட்டப்படல. நான் விவரமான பிறகு அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அந்த காபத்துல்லாவை நான் தான் கட்டினேன், ஆனா அதை ஒழுங்கா கட்டல, கட்ட வேண்டிய விதத்தில் கட்டலன்னு சொல்லி பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனமே பண்றாங்க. ஏன்னா காபத்துல்லா இப்ப இருக்கிற வடிவம் காபத்துல்லாவுடைய வடிவமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமில்ல, காபத்துல்லா இப்ப இருக்குதுல்லங்க, பாக்குறீங்கல்ல, அது அல்ல காபத்துல்லாவுடைய வடிவம். இப்ராஹிம் நபி கட்டின காபத்துல்லா அது அல்ல. இப்ப இருக்குதுல காபத்துல்லா இப்படி கிடையாது. காபத்துல்லாவுடைய உண்மையான வடிவம் என்ன? செவ்வகமா தானே காபத்துல்லா வச்சிருக்கிறாங்க. செவ்வகமான வடிவத்தில் காபத்துல்லா கிடையாது. 3 பக்கம் ஒரு பானா போட்டுக்கிறங்க. பானா இருக்குல்ல, தமிழ்ல பானா எழுத்து அப்படி போட்டு மேற்பக்கம் அப்படி வளைவு மெஹராப் மாதிரி 3 பக்கம் தான் சதுரமா இருக்கும். ஒரு பக்கம் எப்படி இருக்கு? அப்படி வளைவா இருக்கும். இந்த மெஹராப் தொழுகைக்கு வளைவா போடுறாங்கல்ல, இமாம் தொழுகிற இடத்துல அப்படி வளைவா அப்படி குறைஞ்சாப்புல போடுறாங்கல்லங்க, அப்படி ஒரு சைடுல இருக்கும். 3 சைடுல தான் என்ன இருக்கும்? சதுரமா இருக்கும். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் விவரம் தெரியும் போது சொல்றாங்க, இவங்க காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடை விட்டு சதுரமா கட்டிவிட்டாங்க செவ்வகமா. இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நான் மாத்தி அமைச்சேன்னு சொன்னா ஒரு குழப்பமாயி போயிடும். அதனால நான் அதை மாத்தாம இருக்கிறேன் ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க. லவ்லா கௌமிக்கு ஹதீசு அஹதீன் பில் ஜாஹிலியா, புதுசா அறியாமை காலத்திலிருந்து புதிதாக விடுபட்டு வந்தவர்களாக உன்னுடைய சமுதாயம் இருக்கிறது ஆயிஷாவே, உன்னுடைய சமுதாயம் இருக்குது. அதனால இந்த காபத்துல்லா அவங்க தப்பா கட்டிருக்கிறாங்க, நான் அதை மாத்தி அமைக்க நினைக்கிறேன், இப்ப அதுக்குள்ள நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்தி அமைக்காம விட்டாங்க. அதனாலதான் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஒரு லாட மாதிரி ஒரு வளைவா சின்னதா ஒண்ணு இருக்கும். காபத்துல்லா பாத்தீங்கன்னா சதுரமா கட்டடம் இருக்கு செவ்வகமா, அதுக்கு பக்கத்துல ஒரு லாடமா என்ன இருக்கும், ஒரு ஜான் உயரத்துல அப்படி ஒரு வளைவு ஒண்ணு இருக்கும். விடுபட்டது காட்டுறதுக்காக வேண்டி தவாப் செய்யும்போது அதை சேர்த்தா நம்ம தவாப் செய்யணும். சதுரத்தை செவ்வகத்தை தவாப் செஞ்சா செல்லாது. அந்த வளைவு இப்போ அந்த வளைவு இருக்குது, அந்த வளைவை சின்னதா இது வரைக்கும் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வளைவு அப்படி வச்சு ஒரு ஜான் 2 ஜான் உயரத்துக்கு வச்சு மிச்சதெல்லாம் விட்டுட்டாங்க. அது இன்னைக்கு அந்த வடிவத்தில் இருக்குது. அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் கவனிக்கிறாங்க. அந்த காபத்துல்லாவுடைய வாசல் இருக்கு